அல்லாவை நாம் தொழுதால் சுகம் எல்லாமே ஓடி வரும். அந்த வல்லோனை நினைத்திருந்தார் நல்ல வாழ்க்கையும் தேடி வரும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிக சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். புகழனைத்தும் வல்லவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுக. அல்லாஹ்வின் அருளும் கருணையும் சலாத்தும் சலாமும் சர்க்குருநாதர் சர்வலோக தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் நம் யாவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக என்ற இனிய துஆவோடு இஸ்லாத்தினுடைய காணிக்கையாகிய சலாத்தினை கூறி தூங்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பிற்கினிய நேயர்களே, உலகத்தில் உள்ள எல்லோருக்கும் அல்லாஹுடைய அருள் பாக்கியங்கள் நிறைய கொட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு மனிதனும் தான் அல்லாஹுடைய அருள் பாக்கியத்தை பெறவில்லை என்று சொல்லவே முடியாது. அந்த அளவிற்கு கொட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாமெல்லாம் வழங்கி வச்சிருக்கிறோம். இறைவனுடைய அருள்னு சொன்னா, இறைவனுடைய கருணைன்னு சொன்னா, இறைவனுடைய பாக்கியம் சொன்னா மாட மாளிகைகள் வேண்டும், நிறைய பணம் வேண்டும், நல்லா வசதியா இருக்கணும், நல்ல வாய்ப்போடு இருக்கணும், நிறைய நாம் என்ன செய்யணும், உலகத்துல வாழும் பொழுது நிறைவான செல்வங்கள் திரண்ட பொக்கிஷங்கள் இதெல்லாம் இருக்கணும், இதுதான் இறைவனுடைய அருள் பாக்கியம் அப்படின்னு சொல்லி நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். இவைகளெல்லாம் இறைவனுடைய அருள் பாக்கியம் என்று வைத்துக் கொண்டால் கூட உண்மையிலேயே இறைவனுடைய அருள் பாக்கியம் என்பது, இறைவனுடைய கருணை என்பது, இறைவனுடைய கிருபை என்பது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒவ்வொரு விதமான அல்லாஹ்வுடைய அருள் பாக்கியங்கள் இருக்கிறது என்பதை அவன் உற்று நோக்கினால் கண்டுபிடித்துக் கொள்ள முடியும். ஆனா உண்மையிலே நிறைய கிருபையை அருள் பாக்கியத்தை இறைவன் செய்திருப்பதாக சொல்லுகிறான். அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ் செய்த அருள் பாக்கியங்களை நீங்கள் எண்ணினால் எண்ணி முடிக்க முடியாது. இவ்வளவுதான் கொடுத்திருக்கிறான், அவ்வளவுதான் கொடுத்திருக்கிறான் யாராலையும் சொல்லவே முடியாது. அவ்வளவு நிறைவான கிருபையை, நியமத்தை, அருள் பாக்கியத்தை ஒவ்வொரு மனிதனுக்கும் இறைவன் வழங்கி இருக்கிறான். அது யாராலுமே எண்ணி முடிக்க முடியாது. அப்படி நாம் அருள் பாக்கியங்களை பெற்ற நாம் அவனுக்கு நன்றியுள்ள அடியார்களாக நாம் வாழ வேண்டும். எனக்கு ஒரு 10 ரூபா கொடுத்தாருன்னு அவரிடத்துல நான் விசுவாசமா இருக்கணுமா இல்லையா? அது மாதிரி இறைவனால் நமக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அருள் பாக்கியங்கள் இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு விசுவாசம் என்பது அல்லாஹ்விற்கு அடிபணிந்து வணங்குவதுதான், அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவதுதான். அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவது என்பது அவனுடைய கட்டளைகளை ஏற்று நடப்பதுதான். யாராவது நாம நம்முடைய உடலில் என்ன இருக்குது அருள் பாக்கியம் அப்படிங்கறத நாம விளங்கணும்னு சொன்னா கொஞ்சம் நாம யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னா நம்முடைய கை கால்களை பாருங்க, நம்முடைய கண்ணை பாருங்க, நம்முடைய காலை பாருங்க. இதெல்லாம் எவ்வளவு அருமையாக நமக்கு செயல்பாட்டோடு இந்த உலகத்திலே அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறானே, இது அல்லாஹ்வுடைய அருள் பாக்கியம் இல்லையா? எத்தனை பேருக்கு கை நல்லா இருக்கும், ஆனா அவர்களால கையை தூக்கி ஒரு வேலை செய்ய முடியாது. பார்ப்பதற்கு நம்மை போன்ற கை இருக்கும், ஆனா என்ன செய்யாது, அந்த கையிலே செயல்படக்கூடிய தன்மை இருக்காது. நாம நினைச்சோம்னா உனக்கு பிடிக்கணுமா, யாரை பிடிக்கணும், யாரை பிடிக்கணும், யாரை என்ன செய்யணும் அப்படின்னா கையை இப்படி இப்படி ஆட்டலாம். ஆனா சில பேருக்கு கையை தொங்க போட்டாங்கன்னா அப்படியே தான் இருக்கணும். கையை தூக்குறதுக்கு இன்னொரு ஆள் கையை தூக்கி மேல விடணும், அப்புறம் கையை தூக்கி இப்படி வைக்கணும். இருக்கா இல்லையா உலகத்துல? அப்படிலாம் இல்லாம நம்மளுக்கு கையையும் கொடுத்த அல்லாஹ் அதற்கு செயல்படக்கூடிய ஆற்றலை வழங்கி இருக்கிறான் இல்லையா? இது அல்லாஹ்வுடைய கிருபை இல்லையா? கண்ணை கொடுத்த அல்லாஹ்வுக்கு கண்ணுடைய பார்வை எடுக்க முடியுமா, எடுக்க முடியாதா? எத்தனையோ நபர்களை நாம பார்க்கிறோம், கண்ணை பார்த்தா நல்ல கருவெளி இருக்கும், நல்ல பார்க்கும்போது கண் பார்வை இருக்கிறது மாதிரி தோணும்.
ஆனா ரோட்ல இப்படி அலைவாங்க. நாம உடனே என்ன செய்வோம்? போய் ஹெல்ப்புக்கு போவோமா இல்லையா? கண் இருக்குது, ஆனால் பார்க்கும் ஆற்றல் அந்த கண்ணிலே இல்லை. ஆனா அல்லாஹ் அப்படி நம்மளை பார்க்கலையே, அப்படி நம்மளை செய்யலையே. அல்லாஹ் கண்ணையும் கொடுத்து பார்க்கக்கூடிய ஆற்றலையும் கொடுத்திருக்கிறான் இல்லையா? இது அல்லாஹ்வுடைய கிருபை இல்லையா? கால் இருக்கும், ஆனா ஒரு எட்டு கூட எடுத்து வைக்க முடியாது. கால் இருக்கும், நல்லா பார்க்கிறதுக்கு சரியா இருக்கும், காலு செயல்படக்கூடிய ஆற்றல் இல்லாம இருக்கும். அப்ப அல்லாஹ் தஆலா நமக்கு அப்படிலாம் இல்லாம காலையும் கொடுத்து அதிலே செயல்படக்கூடிய ஆற்றலையும் கொடுத்திருக்கிறான் இல்லையா? இது அல்லாஹ்வுடைய கிருபையா இல்லையா? இந்த கண்ணை எடுத்து பாருங்க. இந்த கண்ணை கொண்டு நம்ம என்ன செய்யலாம்? இப்ப நான் 4 கண்ணுல பாக்குறேன். எப்படா 4 கண்ணுன்னு யோசிக்காதீங்க. 2 கண்ணு உள்ள இருக்கு, 2 கண்ணு கிளாஸா இருக்குது இல்லையா? கண்ணாடி போட்டா 4 கண்ணா போயிரும். கண்ணாடி போடாம இருந்தா தான் 2 கண்ணு. அப்ப இந்த கண்ணாடியில பாத்தீங்கன்னு சொன்னா கிட்ட பார்வைக்கு ஒரு லென்ஸ் வைக்கணும், தூர பார்வைக்கு ஒரு லென்ஸ் வைக்கணும். ஆனா அந்த கண்ணுக்கு அப்படி ஏதாவது லென்ஸ் வேண்டி இருக்கா? நல்லா ஒருத்தவங்களுக்கு கண்ணு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, தூரமா பார்க்கறனால இப்படி நிமிர்ந்து பார்த்தாருன்னா கண்ணு தெரிஞ்சிடும், தூரத்துல இருக்கக்கூடிய காட்சிகள் தெரிஞ்சிடும். கிட்டத்துல பார்க்கணும் இப்படி குறிஞ்சு பார்த்தாருன்னு வச்சுக்கோங்க, அது என்ன இருக்குது அப்படிங்கறதும் தெரிஞ்சிடும். இப்ப எனக்கு முன்னாடி நம்மளை படம் பிடித்து கொண்டு இருக்கக்கூடிய கேமரா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அந்த கேமராவில் எத்தனை அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு தெரியுமா? நான் ஒவ்வொரு ஃப்ரேமையும் இப்படி வைங்க அப்படி வைங்கன்னு சொல்லி படுத்தி எடுப்பேன். அந்த கேமராமேனும் பொறுமையா, சார் இப்படி வச்சிருட்டுமா, சார் இப்படி வச்சிருட்டுமா, அப்படி வைக்கட்டுமா அப்படின்னு கேட்டுட்டு அவர் அப்படி செய்யும் பொழுதெல்லாம் என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டா, அந்த கேமராவில் இருக்கக்கூடிய அட்ஜஸ்ட்மெண்ட்டுகளை மேலே ஏத்த கீழே இறக்க. ஏன் அப்படின்னு கேட்டா, ஒவ்வொரு அட்ஜஸ்ட்மெண்ட்ல வைக்கும் பொழுதும் ஒவ்வொரு ஃப்ரேம் என்ன செய்யுதுல தெரிய வருது. இந்த கண்ணுக்கு ஏதாவது ஃப்ரேம் பண்றது, ஏதாவது இங்கிட்டு பாக்குறதுக்கு அங்கிட்டு பாக்குறதுக்கு, என் கழுத்துல இப்படி ஒரு ஸ்க்ரூவை மாட்டிக்கிட்டு தான் நான் பார்க்கணும், இப்படி ஒரு ஸ்க்ரூவை திருப்பினா தான் இந்த சைட்ல பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒண்ணு என் கழுத்துல, என் காதுல, என் கண்ணுல ஏதாவது எல்லாம் வச்சிருக்கிறான். ஒண்ணுமே கிடையாது. இப்படி பார்த்தா அங்க என்ன இருக்குது எல்லாமே தெரியுது, இப்படி பார்த்தா அங்க என்ன இருக்குது எல்லாமே தெரியுது. பக்கத்துல இருக்கிறத பார்க்கணுமா உடனே பார்த்துடலாம், தூரத்துல இருக்கிறத பார்க்கணுமா பார்க்கலாம், சைடுல மேல கீழே எல்லா பார்வையும் ஒரே அந்த கருவிழியிலே சிறிய கண்ணிலே அல்லாஹ் அடக்கி கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால் இது அல்லாஹ்வுடைய பெரிய கிருபையா இல்லையா? எந்த சிரமமும் கிடையாது, எந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் எதுவுமே பண்ண வேண்டியது இல்லைங்க. காது இருக்குது, 2 காதும். அந்த காத்துல எத்தனை பேருக்கு காது இருக்கும், ஆனா கேட்கக்கூடிய ஆற்றல் இருக்காது. நம்மளுக்கெல்லாம் அல்லாஹ் அப்படி கொடுக்கலையே. அப்படி ஒரு சின்ன சத்தம் வந்தாலும் உடனே சத்தம் கேட்டுருது. இப்ப கூட ஒரு சத்தம் வருது, அதனால ரெக்கார்டிங்க நிப்பாட்டிட்டு மறுபடியும் ரெக்கார்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேமராமேன் சொல்றாரு. அப்போ இந்த கேட்கக்கூடிய ஆற்றல் இருக்க போயிட்டு அவரால் அதை கண்டுபிடிக்க முடியுது. அந்த சத்தத்தை போய் நானும் காதுல வச்சு பார்த்தா ரொம்ப உள்ள போய் கேட்க வேண்டி இருக்குது. சும்மா சாதாரணமா கேட்டாலாம் என்ன செய்யறது இல்ல, அது கேட்கறது இல்ல. அது அந்த சவுண்டை சரி பண்ணி திருப்தியை எடுக்கணுங்கிற அக்கறையில் அது செய்யறது. இருந்தாலும் அந்த ஆற்றலை கொடுத்திருக்கக்கூடிய அல்லாஹ் நமக்கு செய்த கிருபையா இல்லையா? யோசிச்சு பாருங்க. இப்படி எல்லா கிருபைகளையும் நாம் நம்முடைய உடலிலேயே வாங்கி இருக்கிறோம். சில பேருக்கு பாத்தீங்கன்னு சொன்னா தண்ணியை நாம குடிச்சிருவோம். தண்ணியை குடிச்சிட்டா தண்ணி என்ன செய்யும்? நம்ம உடம்புல போய் ப்ராசஸ் ஆகி நம்முடைய எனர்ஜியை எடுத்துக்கிட்டு மிச்சத்தை என்ன செய்யும்? யூரினெல்லாம் வெளியே தள்ளும். சில பேருக்கு திடீர்னு யூரின் வரமாட்டேங்குது, வயிறு உப்பிக்கிட்டே இருக்குது. போடு ஒரு ஓட்டைய, போட்ட பிறகு அதுக்கு ட்ரீட்மெண்ட் எவ்வளவு ரூபாங்க செலவு? லட்சம் ரூபாங்க செலவு. எதுக்குங்க? ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சா வெளியே வர மாட்டேங்குது. ஏங்க தண்ணியை வெளியாக்குறதுக்கு 1 லட்சம் செலவழிக்கிறாங்க. லட்சம்ங்கிறது நான் சும்மா சொல்றேன், அவங்க உங்களுடைய சூழ்நிலையை பொறுத்து அது என்ன செய்யும்? மாறுபடும். அப்போ நாம நல்லா தண்ணியும் குடிச்சுக்கிறோம், அந்த தண்ணியை வெளியாக்குறதுக்குரிய லேகுவான முறையில அந்த தேவையும் பூர்த்தி செய்து கொள்ளுகிறோம். அப்ப இதெல்லாம் அல்லாஹ் செய்யக்கூடிய கிருபையா இல்லையா? அப்போ அல்லாஹ் நம்முடைய உடலிலே நிறைய கிருபைகளை அல்லாஹ் செய்திருக்கிறான். அப்போ அந்த கிருபையை பெற்றுக்கொண்ட நாம், அந்த அருளை பெற்றுக்கொண்ட நாம் அவனுக்கு நன்றியுள்ள அடியார்களாக மாற வேண்டும். அந்த நன்றியுள்ள அடியார்கள் என்பது அவனுடைய கட்டளைகளை ஏற்று நடப்பதுதான். இமாம் அஷ்ரஃப் அலி தானவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நம்ம விளங்கணுங்கிறதுக்காக வேண்டிய ஒரு அருமையான ஒரு நிகழ்வை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். ஒரு நாட்டில் ஒரு ஏழையான ஒரு மனிதர் வாழ்ந்து வருகிறார். ஃபக்கீர் என்று சொல்லுவோம், மிஸ்கீன் சொல்றோம் இல்லையா? நம்ம வீட்டில் கூட வாசல்ல யாராவது அம்மா தாயே அப்படின்னு சொன்னா, மிஸ்கின் வந்திருக்கிறாருமா, சீக்கிரம் என்னத்தையாவது கொடு. நாமளாவது கொடுக்குறோம். சில பேர் காது இருந்தும் கேட்கலன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி கேட்கறதே கிடையாது.
அந்த மிஸ்கீனு ரமதானுடைய மாதத்துல பரக்கத்தா செய்யுங்கம்மா, அல்லாஹ் உங்களுடைய எல்லா கிருபையும் செய்வான்னு சொல்லி நம்மள துவா செஞ்சு கேட்பாரு. நம்ம ஆளுக்கு என்னமோ தெரியாது, அந்த நேரத்துல காரே கேட்கறது இல்ல சில பேருக்கு. ஆனா நிறைய நல்ல உள்ளம் படைத்த நல் சீதேவிகள் எல்லாம் என்ன செய்யறாங்க, அப்படி வர்றவங்களுக்கு நிறைய கொடுக்குறாங்க, நிறைய நன்மையும் பெற்றுக் கொள்கிறார்கள். அப்போ இல்லைன்னு தானே சொல்லி நம்மள்ட்ட வாராங்க. இல்லைன்னு சொல்லி வரும் பொழுது நாம இருக்கிறத கொடுக்கணும். இல்லையா, இல்லைங்கிறத நாசூக்கா நளினமா சொல்லிடணும். அதை விட்டுப்பட்டு மூஞ்சியை திருப்புறதும் விரட்டுறதும் இதெல்லாம் அவ்வளவு தூரம் ஏற்புடையதல்ல. ஒரு இடத்துல நடந்த நிகழ்வு நாம கேள்விப்பட்டது. ஒருத்தவங்க என்ன செய்யறாங்க, முடியலன்னு சொல்லி காசு கேட்டு வராங்க. கடைக்குள்ள இருக்கிறவர் என்ன செய்யறாரு, சிப்பந்திட்ட சொல்லி காசு இல்லைன்னு சொல்லி சொல்றாரு. அது சொல்றத ஒரு நளினமா சொல்லிடலாம். அந்த கடையில இருக்கக்கூடியவங்க வேகமா விரட்டி விட்டுருந்தாங்க. போகும் பொழுது அந்த கேட்டு வந்த முடியாது இயலாத அந்த ஏழ்மை நிலை இருக்கக்கூடியவங்க என்ன செய்யறாங்க, கடுமையான வார்த்தைகளால திட்டுறாங்க. இத உள்ள இருந்து யார் விரட்ட சொல்லி சொன்னாரோ அவர் பார்த்து ரசிக்கிறாரு. இதாங்க பண்பு. இது பண்பு இல்ல. ஒண்ணு கொடுக்கணும், இல்லையா நளினமான முறையில் நாம் என்ன செஞ்சுக்கிடணும், அவங்களிடத்துல நம்முடைய இயலாமையை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். அதை விடுத்து அவங்கள விரட்டுறதோ, அவங்கள ஏசுறதோ, அவங்கள பேசுறதோ இதெல்லாம் ஒரு நல்ல பண்பல்ல. அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அருளுக்கு மாற்றமான செயல்பாடுகள். இப்படி யாருடைய செயல்பாடுகள் இருக்கிறதோ அவங்க எல்லாம் தங்களை என்ன செஞ்சுக்கிடணும், சரிப்படுத்திக்கிடணும். சரி இருக்கட்டும், ஒரு ஏழை மனிதர், ஒரு மிகவும் முடியாத ஒரு மனிதர். அப்ப அவர் என்ன செய்யறாரு, நினைக்கிறாரு நமக்கு இருக்க இடம் இல்லை, நமக்கு குடும்பம் சொல்லிக்கிறதுக்கு யாருமே இல்லை, அடுத்த வேளை உணவிற்கும் வழி இல்லை. நாம என்ன செய்யறோம், இப்படியே சுத்திக்கிட்டே வாரோம். கண்டது எங்க போறோமோ கண்ட இடத்துக்கும் போறோம், கண்ட இடத்துக்கு வாரோம், கிடைக்கிறத சாப்பிடுறோம், கண்ட இடத்துலையும் தூங்குறோம், கண்ட இடத்துலையும் நாம என்ன செய்யறோம், நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்யறோம். நமக்குன்னு சொல்லி ஒரு இடம் இல்லையே, நமக்குன்னு ஒரு குடும்பம் இல்லையேன்னு கவலைப்படுறாரு. அதே சமயம் இந்த நாட்டினுடைய மாலிக் அரசர், அவரோ இந்த நாட்டையே ஆளக்கூடியவராக இருக்கிறார். அவரும் களிமா சொல்லி இருக்கிறாரு, நாமளும் களிமா சொல்லி இருக்கிறோம். அவரும் 5 நேரம் தொழுகிறாரு, நாமளும் 5 நேரம் தொழுகிறோம். ஆனா அல்லாஹ் பாருங்க, அவரை தான் ஞாபகம் வச்சு நிறைய கொடுத்திருக்கிறான். அவரைத்தான் ஞாபகம் வச்சு நிறைய கொடுத்திருக்கிறான். நம்ம அல்லாஹ் சுத்தமா டோட்டலா மறந்துட்டான். நம்மளுக்கு அல்லாஹ் எந்த கிருபையும் எந்த கருணையும் எந்த இதுவுமே காட்டல. அவருக்கு அள்ளி அள்ளி வேணுங்கிறதெல்லாம் கொடுத்திருக்கிறான் அல்லாஹ் அப்படின்னு சொல்லி இவர் என்ன செய்யறாரு, நினைக்கிறார். நினைச்சிட்டு ஒரு முடிவுக்கு வராரு. நாம அதனால இந்த நாட்டுடைய அரசர் இடத்துல நாம போறோம். போய் அவரிடத்துல நாம கேட்கிறோம். என்ன கேட்கிறோம், இருக்கிறதுக்கு இடம் கொடுங்க, ஒரு வீடு வேணும், கொஞ்சம் பிழைக்கிறதுக்கு ஒரு விவசாய நிலமும் கொடுங்க. கொடுத்தீங்கன்னு சொன்னா விவசாயம் செஞ்சு அதை வச்சு நான் சாப்பிட்டுக்கிடுவேன், என்னுடைய வீடை காட்டி ஏதாவது ஒரு நிக்கா செஞ்சு வாழ்ந்துக்கிடுவேன். இப்படி நாம சொல்லி அவர்கிட்ட போய் என்ன செய்வோம், நம்முடைய இயலாமையை சொல்லி கொஞ்சம் உதவி கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அரசரை பார்க்கறதுக்காக வேண்டி நாட்டினுடைய ராஜாட்ட போறாரு. அரசர் அங்க அரசவையில உட்கார்ந்து இருக்கிறாரு. அவர் ஒரு சாலிகான ஒரு நல்ல மனிதர் அந்த அரசர். அவர் என்ன செய்யறாரு, வந்திருக்கக்கூடிய இந்த ஃபக்கீரை உள்ள அழைச்சு, மிஸ்கீனை அழைச்சு, என்னப்பா வேணும், ஏழையாக வந்திருக்கக்கூடிய அந்த மனிதர்களிடத்துல பரிவோட பேசுறாரு. உனக்கு என்ன வேணும், என்ன தேவைக்காண்டி வந்திருக்கிற? அப்ப இந்த ஏழை மனிதர் சொல்றாரு, அரசரே பாருங்க, அல்லாஹ் உங்களை நல்லா ஞாபகம் வச்சிருக்கிறான், என்னை சுத்தம் மறந்துட்டான். அல்லாஹ் ஞாபகம் வச்சதன் காரணமாக அரசாட்சியை கொடுத்திருக்கிறான், குடும்பத்தை கொடுத்திருக்கிறான், வாகனத்தை கொடுத்திருக்கிறான், அரண்மனையை கொடுத்திருக்கிறான், நிறைய சகல பாக்கியங்களையும் உங்களுக்கு கொடுத்திருக்கிறான். எனக்கு எந்த பாக்கியமும் கிடையாது, இருக்க இடம் கிடையாது, உடுக்க உடம் கிடையாது, வருமானத்துக்குன்னு வழி கிடையாது, ரொம்ப சிரமமான ஒரு வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கை. அதனால அரசரே நீங்க என்ன செய்யுங்க, எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்க. அல்லாஹ் அவங்களை நினைவோட வச்சு நிறைய பாக்கியங்களை கொடுத்துட்டா, என்னை மறந்து சும்மா ஓட்டாண்டியா விட்டுட்டான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லும் பொழுது, அரசர் ஒரு நல்ல எண்ணமுடையவர், நல்ல மனிதர், சாலிகானவர். அவர் நினைக்கிறாரு, இந்த ஏழை மனிதர் அல்லாஹ்வுடைய கிருபையை விளங்காமல், அல்லாஹ்வுடைய நியாமத்துக்களை பற்றி அறியாமல், அல்லாஹ்வுடைய உதவிகள் என்னங்கிறத அறியாமல் இப்படி அல்லாஹ் மறந்துட்டான்னு சொல்லி சொல்றாரேன்னு சொல்லி வருத்தப்படுறார். பொதுவாக எந்த ஒரு உயிரினத்தையும் அல்லாஹ் மறப்பதே கிடையாது. எல்லாரையும் அல்லாஹ் தஆலா நினைவு கொண்டே இருக்கிறார். உயிரினங்களுக்கு உதவி செய்வதை அல்லாஹ் தஆலா விரும்புகிறான். எல்லாருடைய இல்மும் அவனிடத்திலே இருக்கிறது, எல்லாருடைய ஞானம், எல்லாரை பற்றிய ஞானமும் அவனிடத்திலே இருக்கிறது. அதனால அந்த அரசர் நினைக்கிறாரு, இவர் தெரியாம பேசுறாரு, அதனால முதல்ல அல்லாஹ்வுடைய பாக்கியம் அவருக்கும் கிடைச்சிருக்குங்கிறத விளங்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஒரு சின்ன ஒரு
யுக்தியை கையாளுகிறார், ஒரு தந்திரமாக அவர்கிட்ட பேசுறார். வந்திருக்கக்கூடிய என்னுடைய அருமை சகோதரரே, ஏழ்மையில வந்திருக்கிற நீங்க சொல்றீங்க, உங்களுக்கு நான் எல்லாமே தாரேன், நீங்க என்னென்ன கேட்குறீங்களோ அதெல்லாம் தாரேன், அதுக்கு பதிலா ஒரு சில வஸ்துக்கள் எனக்கு நீங்க கொடுக்கணும் அப்படின்னு கேட்கிறார். அப்ப அந்த ஏழை மனிதர் சொன்னாரு, ஒண்ணுமே இல்லைன்னு உங்கள்கிட்ட வந்திருக்கிறேன், என்கிட்ட போய் என்னத்தை எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி. அப்ப அரசர் சொன்னாரு, நான் உங்கள்ட்ட இருக்கிறத தான் கேட்பேன், இல்லாத கேட்க மாட்டேன், தருவீங்களா அப்படிங்கிறார். இருக்கிறத கேட்டா கொடுக்கறதுக்கு என்னங்க, சொல்லுங்க, நீங்க என்ன தாரன்னு சொல்லுங்க, நான் என்ன கொடுக்கணும்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இப்ப அரசர் சொன்னாரு, நீங்க என்ன சொன்னீங்க, இருக்கிறதுக்கு வீடு இல்லைன்னு சொன்னீங்க, என்னுடைய அரண்மனை நிறைய இருக்குது, ஒரு அரண்மனையே உங்களுக்கு தாரேன். வீடு எப்படி இருக்கும், அரண்மனை எப்படி இருக்கும், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அரண்மனை கடல் மாதிரி இருக்கும், பூட்டி பெருக்கிறது கூட நம்மளால முடியாது, அவ்வளவு பெரிய இடமா இருக்கும் அரண்மனைங்கிறது. அப்போ அரண் பாதுகாப்பு, மனை வீடு பாதுகாப்புடன் கூடிய வீடு. அப்போ அந்த அரண்மனை ஒன்றை உங்களுக்கு நான் தரேன், வீடு இல்லைன்னு கவலைப்பட்டீங்களா இல்லையா, சாதா வீடு இல்ல, பாதுகாப்புகள் நிறைந்த அரண்மனையை நான் தருகிறேன். அதுக்கு பிறகு என்ன கேட்டீங்க, குடும்பம் இல்லைன்னு சொன்னீங்க, என்னுடைய மகளையும் உனக்கு மணமுடித்து தருகிறேன், என்னுடைய மகளையும் மணமுடித்து தருகிறேன். மக எப்படிப்பட்டவ, பல நாட்டு அரசர்கள் தங்கள் இளவர்களுக்கு இளவரசர்களுக்கு மணமுடிக்க வேண்டும் என்று என்னுடைய மகளை விரும்பி கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நான் அவ்வளவு சாலியாக அவ்வளவு நல்ல ஒரு நிலையோடு நான் வளர்த்திருக்கிறேன், அப்படிப்பட்ட எனது மகளையும் உனக்கு மணமுடித்து தருகிறேன். அது மட்டுமல்ல, உழைக்கிறதுக்கு வழி இல்லைன்னு சொன்னீங்க, என்னுடைய நாட்டுல பாதியை நான் உங்களுக்கு தந்துடுறேன், அரசாட்சியில பாதியை நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன், அதை வச்சு நீங்க என்ன செய்யுங்க, கண்ணு கட்டிய தூரம் இருக்கக்கூடிய அரசாட்சி பரிபாலனை செய்யுங்க. அது மட்டுமில்ல, என்னுடைய வாகனங்களிலே உயர்ந்த வாகனமாக எது இருக்கிறதோ அதையும் நான் உங்களுக்கு தாரேன், இது எல்லாம் தாரேன், இதுக்கு பகரமாக நீங்க எனக்கு என்ன செய்யணும், ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு கேட்கிறாரு. ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, என்னிடத்துல ஒண்ணுமே இல்லைன்னு நான் வந்திருக்கிறேன், என்கிட்ட போய் நீங்க கேட்கறீங்களே, நான் எப்படி கொடுக்கணும் மறுபடியும் சொல்றாரு. அரசர் சொன்னாரு, இருக்கிறத தான் கேட்பேன், இல்லாத கண்டிப்பா கேட்க மாட்டேன், இருக்கிறத தான் கேட்பேன், இல்லாத நான் கண்டிப்பா கேட்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே இந்த ஏழை மனிதர் பக்கீர் சொன்னாரு, இருக்கிறத கேட்டா நீங்க சொல்றத வாங்கறதுக்கு கொடுக்காம இருப்பேன். அவருக்கு கிருன்னு கோபம் ஏறிடுச்சு. அரசரே, உனக்கு கொஞ்சமாவது மண்டையில இருக்கா மசாலு, அப்படியே பேசிட்டார். கண்ணை கொடுத்துட்டு, உன் அரசாங்கத்தை வாங்கி நான் என்னையா செய்ய, எதை பார்க்க, கையை கொடுத்துட்டு உன் புள்ளை எப்படி கட்டி கூட்டு போவ கல்யாணம் பண்ணி, காலை கொடுத்துட்டு நீ கொடுக்கிற வாகனத்துல நான் எப்படி ஏற, உன் அரண்மனைக்குள்ள நான் எப்படி நடக்க, கொஞ்சமாவது மூளையோட பேச வேண்டாமா, மூளை கட்டத்தனமா பேசுறீங்க அப்படின்னு சொல்லி ஒருமையில திட்ட ஆரம்பிச்சுட்டாரு. இருக்கிற அந்த அரசவையில் இருந்தவங்களுக்கு எல்லாம் கோபம் ஏறுது. என்னடா இது, ஒரு அரசரை பார்த்து இந்த மனுஷன் இப்படி சத்தம் போடுறான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கோபத்துல எந்திரிக்கிறாங்க. என்னடா செய்யறது அப்படின்னு சொல்லி அரசர் எல்லாரையும் அமைதி அமைதி அமைதி, அரசர் கையை காட்டினா எல்லாம் அமைதி ஆயிடுவாங்களே, பெரிய ஆள் இல்லையா அரசருங்கிறவரு, எல்லாம் அமைதிப்படுத்திட்டு பொறுமையா சொன்னாரு, என் அருமை சகோதரரே, ஒரு பொருளை கொடுத்து நாம வாங்குறோம்னு சொன்னா நாம கொடுக்கிறது சிறியதாக இருக்க வேண்டும், வாங்கக்கூடியது பெரியதாக இருக்க வேண்டும். இப்போ நாம நமக்கு எந்த பொருள் வாங்குறோமோ அது பெரிதாக இருக்க வேண்டும், நாம கொடுக்கிறது சிறிதாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தா தான் நாம என்ன செய்வோம், கொடுத்து வாங்குவோம். நாம கொடுக்கிறது பெரிதா இருந்து வாங்குறது சின்னதா இருந்தா வாங்க மாட்டோம், இதுதான் இயல்பு. அது மாதிரி இப்போ நான் கொடுக்கிறது அரண்மனை, வாகனம், மகள், அரசாட்சி, இது நான் கொடுக்கிறேன். நீங்க வாங்குறீங்க, எதை கொடுத்துட்டு வாங்குறீங்க, கை கால்களை கொடுத்துட்டு வாங்கணும்னு சொல்றேன் நானு. என்னுடைய பொருள் பெரிதாக இருந்தால் உங்களுடைய கை கால்களை கண்ணை கொடுத்து இதை வாங்க வேண்டும். இல்லை, உங்களுடைய பொருள் பெரிதாக இருந்தால் நான் கொடுப்பதை வாங்கக்கூடாது, நான் கொடுப்பதை வாங்கக்கூடாது. இப்ப நீங்க உங்களுடைய பொருள் பெரிதாக தெரிந்ததின் காரணமாக நான் கொடுக்கக்கூடியதை வாங்க மறுத்து இதெல்லாம் கொடுத்துட்டு அதை வாங்குவோமான்னு நீங்க கேள்வி கேட்கிறீங்க. அப்போ உங்களுடைய கை, உங்களுடைய காலு, உங்களுடைய கண்ணு, இதுதான் உங்களுக்கு பெருசு. நான் கொடுக்கிற அரசாங்கமோ, நான் கொடுக்கிற வாகனமோ, நான் கொடுக்கிற அரண்மனையோ, என்னுடைய மகளோ உங்களுக்கு பெருசா தெரியல, அதனாலதான் நீங்க என்னை சத்தம் போடுறீங்க.
இதெல்லாம் தான் அல்லாஹ்வுடைய அருள் பாக்கியம். எது? அரண்மனையும் வாகனமும் அரசாங்கமும் தான் பெரிய அல்லாஹ்வுடைய அருள் பாக்கியம். அல்லாஹ் உங்களை ஞாபகம் வச்சு கொடுத்துட்டாம்னு நீங்க என்னை சொன்னீங்க. ஆனா உண்மையிலேயே அல்லாஹ்வுடைய அருள் பாக்கியம் எது அப்படின்னு கேட்டா உங்களுடைய கைகால்கள், உங்களுடைய கண்கள் தான். அந்த கைகால்கள் இருக்க பெற்று அந்த கைகால்களுடைய ஆற்றலும், கைக்கு செயல்படக்கூடிய ஆற்றல், காலுக்கு செயல்படக்கூடிய ஆற்றல், கண்ணுக்கு பார்க்கக்கூடிய ஆற்றல், காதுக்கு கேட்கக்கூடிய ஆற்றல், இப்படி எல்லாமே சரியான முறையிலே கொடுத்து அல்லாஹ் இந்த உலகத்திலே நம்மை ஜனிக்க செய்திருக்கிறானே, பிறக்க செய்திருக்கிறானே, இதுதான் அல்லாஹ் செய்த மிகப்பெரிய அருள் பாக்கியம் என்பதை அந்த இடத்திலே அந்த அரசர் அந்த ஏழை மனிதருக்கு புரிய வைக்கிறார். அவரும் அப்பதான் யோசிக்கிறார், ஆமா 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 நாம தான் தப்பா விளங்கிட்டோம், அல்லாஹ் மறந்துட்டான்னு சொல்லி. உண்மையிலேயே அல்லாஹ் நம்மளை ஞாபகம் வச்சிருக்கு தான் செய்யறான். அல்லாஹ் நம்மளை மறக்கல, அல்லாஹ் நம்மளுக்கு கைகால் சுகத்தை கொடுத்திருக்கிறானே, இதுவே மிகப்பெரிய பாக்கியம் என்று அப்பொழுது அவர் விளங்கிக் கொள்கிறார். அதற்கு பிறகு அந்த அரசர் என்ன செய்தார்? அவர் கேட்டது போல ஒரு வீடு, விவசாயம் பண்றதுக்கு இடமெல்லாம் கொடுத்து நல்லா அவரை சந்தோஷமாக வாழ்வதற்குரிய ஏற்பாடுகளையும் செய்து கொடுத்தார். அஷ்ரஃப் அலி தானவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லக்கூடிய இந்த எடுத்துக்காட்டிலே நமக்கு மிகப்பெரிய படிப்பினை இருக்கிறது. உண்மையிலேயே நம்முடைய தாய் தந்தையர்கள் யாராவது நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு ரிசர்வேஷன் பண்ணி தான் இப்படித்தான் என் புள்ள வரணும்னு சொன்னாங்களா? ட்ரெயினுக்கு போனோம்னா நம்ம என்ன செய்யணும்? எனக்கு சைடு பெர்த் வேண்டும், இல்ல லோயர் பெர்த் வேண்டும், மிடில் பெர்த் வேண்டும், சைடு லோயரு, அப்பர் லோயரு. அப்பர் லோயர் வராது, என்னங்க வெறும் அப்பரு, சைடு அப்பரு. இப்படி நம்மளுக்கு பிடித்தமான சாய்ஸ் கொடுத்து அதெல்லாம் நாம தேர்ந்தெடுத்து அதுக்கப்புறம் ஒரு கொஞ்ச நேரம் பயணம். எவ்வளவு நேரம்? நைட்டு படுத்தோம்னா காலையில எந்திரிக்க போறோம். அதாவது மேல படுத்தானே, கீழே படுத்தானே, எங்க படுத்தானே, எப்படினாலும் நாம இருக்க முடியும். ஆனால் அப்படிலாம் இருக்கிறதுல கூட ஒரு சாய்ஸ் பார்த்து நாம என்ன செய்யறோம்? ரிசர்வேஷன் செய்கிறோம். ஆனா வாழ்க்கை முழுவதும் நம்முடைய உடல் அமைப்பு இப்படித்தான் இருக்கும். நாம பிறந்ததுல இருந்து மண்ணுக்குள்ள போற வரைக்கும் இப்படித்தான் இருக்கும். ஆனா இதுக்காக வேண்டி என் பிள்ளைக்கு கண்ணு இங்கதான் இருக்கணும், என் பிள்ளைக்கு காது இங்கதான் இருக்கணும், என் பிள்ளைக்கு மூக்கு இங்கதான் இருக்கணும், என் பிள்ளைக்கு நெத்தி இப்படித்தான் இருக்கணும், என் பிள்ளைக்கு தலை இப்படித்தான் இருக்கணும், என் பிள்ளைக்கு கை ரெண்டு இப்படித்தான் இருக்கணும், கால் ரெண்டு இப்படித்தான் இருக்கணும். யாராவது நம்முடைய பெற்றோர்கள் என்ன செஞ்சிருக்காங்களா? ரிசர்வேஷன் பண்ணிருக்காங்களா? நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி இல்ல யாரு அல்லாட்டே என் பிள்ளைக்கு இப்படித்தான் இருக்கணும்னு யாரும் கேட்டது உண்டா? மிஞ்சி மிஞ்சி கேட்டா என்ன செய்வோம்? சாலிகான பிள்ளையா இருக்கணும்னு கேட்போம், அவ்வளவுதான். எனக்கு புள்ள பிறந்தா போதும் நினைப்போம், பிள்ளை பிறந்தா போதும் நினைக்கிறோம். ஏங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இங்க வரைக்கும் தான் நம்முடைய முடி இருக்குது, அது கொஞ்சம் கீழே இறங்கி இங்க வரைக்கும் வளர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, எவ்வளவு விகாரமா இருக்கும். சில பேருக்கு இந்த உச்சி கொஞ்சம் கீழே இறங்கி இருந்தாலே என்னடா இவனுக்கு பாம்பு மாதிரி என்ன செய்யுது, நெத்தி இருக்குதுடா, எத்தனை விமர்சனம் இருக்குதா இல்லையாங்க? அப்போ இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்முடைய உடலிலே மாற்றங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் அப்படியெல்லாம் இல்லாமல் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நம்முடைய அங்க அவயங்களை சிறப்பாக கொடுத்து இந்த உலகத்திலே பிறக்க செய்திருப்பதே அல்லாஹ் நமக்கு காட்டி இருக்கக்கூடிய மிகப்பெரிய கிருபை என்பதை நாம் விளங்க வேண்டும். அதனால் தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே அலி ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், நாம இவ்வளவு சிரமப்பட்டிருக்கிறோமே, நாமளும் அல்லாஹ்வுடைய நியமத்திற்கு நன்றி செலுத்த வேண்டுமா என்று கேட்கிறார்கள். அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குளிர்ந்த தண்ணீரும் பேரித்தம்பளமும் நமக்கு கிடைக்குதா இல்லையா, இதுவே அல்லாஹ் செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய கிருபை என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி அதற்கு நன்றி செலுத்த வேண்டும், அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள் என்று சொன்னால் நாம எவ்வளவு வசதி வாய்ப்புகளை உலகத்திலே பெற்றிருக்கிறோம், எவ்வளவு ஆரோக்கியத்தை பெற்றிருக்கிறோம், எவ்வளவு நல்ல சிந்தனையை பெற்றிருக்கிறோம். இப்படியெல்லாம் நம்மிடத்துல இருக்கக்கூடிய இந்த வாய்ப்புகளை பெற்ற நாம அல்லாஹ்விற்கு நன்றியுடைய அடியார்களாக, அல்லாஹ்விற்கு உகப்பான அடியார்களாக நாம் மாறி நாம் அவனுடைய கட்டளைகளை ஏற்று நடக்கக்கூடியவர்களாக வாழ வேண்டும். வல்ல ரஹ்மான் அப்படிப்பட்ட நல்ல தௌஃபீகை நம் யாவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.